श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। शुक्लाम्बरधरं विष्णुं दधिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। आत्माविन्नतिवाकारं चिदानन्दघनं गुहं प्रकाशं विमलं शान्तं ब्रह्मण्यं तमुपास्महे। शान्तविमलप्रकाश आत्मगुहचिदानन्दपण्डिता प्रकाशानन्दमिथुनाथा कुलश्रेणी सदा जयति। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। वन्दे गजेन्द्रवदनं वामाङ्गारूपवल्लभाश्लिष्ठं कुङ्कुमपरागशोनं कुवलैरिजारकोरकापीठं ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। अस्तु वश्रेयसे नित्यं वस्तु वामाङ्गसुन्दरं यदस्त्रिदीयं विदुषां दुरीयं त्रैपुरं महः नत्वा श्रीगुहानन्दनाथमङ्गेरुहद्वयं वरिवस्यारगस्य दीपिका क्रियते धुना। विद्यानां च मनूनां मनसङ्ख्यानां च विद्यानाम् उपदेष्टाजिगिजिदारं नरसिंहानन्दनाथगुरुः वरिवस्यारगस्याख्यो ग्रन्थो यः स्वेन निर्मितः तत्र दुर्घटनशब्दानाम् अर्थः संक्षिप्य कथ्यते। பரம ரகசியமான வரிவஸ்யா ரகசியம்ன்ற கிரந்தத்தினுடைய இரண்டாவது அம்சம். அதுல 15 விதமான அர்த்தங்களை பற்றி சாட்சாத் பிரம்ம வித்தியா இருக்கக்கூடிய பஞ்சதசி மந்திரத்துக்கு அர்த்தங்களை சொல்லிட்டு வரார். பாஸ்கர் ராயர் இந்த 15 விதமான அர்த்தங்களையும் தெரிஞ்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி மந்திர ஜபம் பண்ணும் பொழுது ஒரு அர்த்தத்தை பாவனை பண்ணிட்டு பண்றது அப்படிங்கிற ரீதியா எல்லா அர்த்தத்தையும் மனசுல வாங்கிட்டு இந்த மந்திர ஜபத்தை பண்ணும்போது அதனுடைய பாவமே வேற. அப்படி பண்ணும்போது தான் இதுக்கு சாட்சாத்காரமானது ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கருணையினால எந்த ஒரு பிரதி பிரயோஜனமோ எதிர்பார்ப்போ எதுவுமே இல்லாம அவ்வியாஜ கருணாமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சாட்சாத் அம்பாள் ஸ்வரூபமா இருக்கிறதுனால பரம கருணையினால இந்த மந்திர ஜபங்கள் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு இந்த மாதிரி பாவனைகள் ஏற்படணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கோசரம் தன்னுடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய 15 விதமான அர்த்தங்களை கிரந்தமாக கொடுத்திருக்கிறது மகா உபகாரம் நமக்கு. அதுல 15 அர்த்தங்கள்ல பூர்ண காயத்ரி அர்த்தம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோம். அதுக்கடுத்தது பாவார்த்தம் அப்படிங்கிறத பார்த்தோம். மூணாவதா இருக்கக்கூடிய சம்பிரதாய அர்த்தத்தையும் பார்த்தோம். ரொம்ப பரம உத்கிருஷ்டமா இருக்கக்கூடிய நிகர்பார்த்தத்தையும் பார்த்தோம். 4 விதமான அர்த்தங்களை இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 5வது அர்த்தத்தை எடுத்துட்டு மேலே பார்த்துன்னு வந்திருக்கோம். அதுல பாதியில இருக்கோம். இப்போ 5வது அர்த்தமானது கௌளிகார்த்தம். கௌளிகார்த்தம்னா என்ன அப்படின்னா பஞ்சவித ஐக்கிய அனுசந்தானம் அப்படின்னு சொல்லுவார். 5 விதமான விஷயங்கள்ல வேற்றுமை இல்லை, எல்லாம் ஒரே தத்துவத்தையே ஒரே விஷயம்தான் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சவித ஐக்கிய அனுசந்தானத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாவனையாக இந்த கௌளிகார்த்தம் அப்படிங்கிறது இருக்கு. பஞ்சவிதமான ஐக்கியங்கள் என்ன அப்படின்னா தேவி சாட்சாத் பரதேவதை, இந்த பஞ்சதசின்னு சொல்லக்கூடிய பிரம்ம வித்தியா இருக்கக்கூடிய பஞ்சதசி மந்திரம், சக்கரம், ஸ்ரீ சக்கரம், மேருவோ சக்கரமோ மேரு சக்கரம், இவையல் சாதகனுடைய குரு, நம்மளுடைய குருநாதர் யாரோ அந்த குருநாதர், சாதகன், இவர்கள் 5 விஷயங்கள்ல வேற்றுமை இல்லை, எல்லாம் ஒரே பரதத்துவமே அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் இந்த கௌளிகார்த்தத்தினுடைய
தாத்பரியம். இந்த கௌளிகார்த்தத்தை சொல்ற இடத்துல கணேச கிரக நட்சத்திர யோகினி ராசி பீட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு பிரமாண கிரந்தங்கள்ல இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை எடுத்து காமிச்சு, நம்மளுடைய நித்திய அனுஷ்டானத்துல இருக்கக்கூடிய ஞாசங்களை எடுத்து காமிச்சு, இந்த ரூபத்துல இந்த கௌளிகார்த்தம் அப்படிங்கிறத ஸ்தாபனம் பண்ணிட்டு வரார். கௌளிகார்த்தத்தை நிரூபணம் பண்ணிட்டு வரார். அப்படி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவசரத்துல போன கிளாஸ்ல நம்ம கணேசர் அப்படின்னு சொல்லக்கூடிய 51 விஷயங்களை பார்த்துட்டோம். கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சங்களாக இருக்கக்கூடிய சக்திகள் என்ன, நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியவை 27 இருக்கு, அவை அந்த சக்திகள் எல்லாமுமே இவைகள் வேறு இல்லை, அந்த பரமாத்ம ஸ்வரூபமே சாட்சாத் பரதேவதையா இருக்கக்கூடிய லலிதையே இந்தந்த ரூபங்களாக இருக்காள் அப்படிங்கிறத, எந்தெந்த ரூபமாக அண்டத்துல இருக்காள், பிண்டத்துல எப்படி இருக்காள்ங்கிறத ஞாச ரூபமாக நம்மளுடைய சரீரத்துல எப்படி எந்த ரூபங்களாக இருக்காள் அப்படிங்கிறதையும் கூடவே பார்த்துன்னு வந்திருக்கோம். இதுல கணேச கிரக நட்சத்திர வரைக்கும் பார்த்துருக்கோம். யோகினி ராசி பீட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கி உள்ள 3 பார்த்துட்டு இந்த ரூபங்கள்ல எப்படி இருக்காள் அம்பாள், அந்த சக்திகள் எப்படி அம்பாளாக இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல காமிச்சுட்டு, இதுக்கு மேல பஞ்சதிசி மந்திரத்துக்குள்ள இந்த கணேச கிரக நட்சத்திர யோகினி ராசி பீட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் இவைகள் எல்லாமுமே பஞ்சதிசி மந்திரத்துக்குள்ள எப்படி அடக்கப்படுறது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல ரகசியமாக சொல்லிட்டு வந்துருக்கார். அந்த ரகசியத்துல இப்போ கணேச கிரக நட்சத்திர வரைக்கும் பார்த்துருக்கோம். ராசி கணேச கிரக நட்சத்திர யோகினின்னு சொல்லக்கூடிய யோகினி ஞாசத்தை இப்போ பார்க்க போறோம். மேல அந்த ஸ்லோகமானது என்ன சொல்றது அப்படின்னா, நரபதி ரவி காஷ்டா ஷட் சமுத்திர த்வி சங்கின்னு பிரிச்சிடணும். அதுக்கப்புறம் அகடபஹ பூர்வைஹி அக்ஷரைஹி வேஷ்டிதாபிஹி டரலகசஹ வர்ணாத்யாகினீபிஸ்து ஷட்பிஹி கடிததனுரிதீயம் கத்யதே யோகினீதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இதுதான் யோகினி அப்படிங்கிற ரூபமாக சாட்சாத் பரதேவதை எப்படி இருக்கா அப்படின்னு நமக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு ஸ்லோகமாக இந்த ஸ்லோகத்தை கொடுத்திருக்கார். நரபதி. சாதாரணமா இந்த ஸ்லோகத்தை வெறும் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவாழ்கிட்ட கொடுத்து நம்ம பார்த்து இந்த அர்த்தத்தை புரிஞ்சுன்றவே முடியாது. அகடபவஹ அப்படின்லாம் சொன்னோம்னா என்னன்னே புரியாது. டரலகசஹ இப்படின்லாம் ஏதோ அக்ஷராட்சரமா இருக்கே அப்படின்னு தான் தோணும். மந்திர சாஸ்திரங்கள் தெரிஞ்சு இந்த விதானங்கள் நம்ம அனுஷ்டானத்துல வச்சுட்டு இருக்கிறவாளுக்குத்தான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமே என்னன்னு படிக்கவும் வரும், புரியவும் புரியும். இல்லைன்னா ஏதோ சப்தங்களா காதுல விழுந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நரபதி ரவி காஷ்டா ஷட் சமுத்திர த்விசங்கியை. நரபதி அப்படின்னா ராஜா அப்படின்னு அர்த்தம். நரர்களுக்கெல்லாம் பதி இந்திரன். நரபதி அப்படின்ற வார்த்தையிலேருந்து இவர் சொல்லணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா 16 அப்படிங்கிற சங்கியை கொடுக்குறார். நரபதி அப்படிங்கிற பதத்திலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஷோடசம் 16 அப்படின்னு எடுத்துக்கணும். நரபதி ரவி. ரவிங்கிற பதத்திலே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 12. ரவினா சூரியன். துவாதச ஆதித்யாகா அப்படின்னு சொல்றோமோ, 12 விதமான சூரியர்கள் இருக்கார் அப்படின்னு சொல்றதுனால ரவி அப்படிங்கிற பதத்திலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா 12 அப்படிங்கிற சங்கியை புரிஞ்சுக்கணும். காஷ்டா. காஷ்டானாக்க திக்கு. திக்கு எத்தனை அப்படின்னு கேட்டோம்னா 8 திக்கு மேலையும் கீழையும் சேர்த்தோம்னா 10 ஆகும்.
ஆக இந்த இடத்துல அவர் கொடுக்கக்கூடிய காஷ்டாங்கிற பதத்துக்கு அவர் கொடுக்கக்கூடிய சங்கையானது 10 அப்படிங்கிற சங்கையை கொடுக்கிறார். நரபதி ரவி காஷ்டா. அடுத்த பதத்தை ஸ்பஷ்டமாவே போட்டுவிட்டார். ஷட்டு 6 அப்படின்னு சங்கையை தனியா கொடுத்துட்டார். சமுத்திரஹ. சமுத்திர அப்படிங்கிற பதத்தினால 4 விதமான சமுத்திரங்கள், 4 திக்குல சமுத்திரங்கள் இருக்கு அப்படிங்கிறதுனால சமுத்திரம்ன்ற பதத்துக்கு 4ன்னு சங்கையை கொடுத்திருக்கார். அதுக்கு அடுத்ததும் ஸ்பஷ்டமாவே கொடுத்துட்டார். த்வி அப்படிங்கிற அக்ஷரத்தை 2 அப்படிங்கிறத கொடுத்துட்டார். சங்கை. ஆக இவர் கொடுத்திருக்கிறதுல இருந்து நம்ம என்னென்ன பண்றோம் அப்படின்னா 16, நரபதி 16, ரவி 12, காஷ்டா 10, ஷட்டு 6, சமுத்திர 4, த்வி 2 இப்படின்னு ஒரு சங்கையை கொடுத்து இது மாதிரி சங்கை. இதுல நம்ம புரிஞ்சுக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா விசுத்தி சக்கரத்துல இருக்கக்கூடியது 16 தளத்தோட இருக்கக்கூடிய அகாராதி அம்லேருந்து அகா வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்வரங்கள். ரவிஹி அப்படின்னா 12ன்னு சொல்றோமா, அநாகத சக்கரத்துல இருக்கக்கூடிய காக்க கங்கம் கங்கம் ஜஞ்சம் ஜஞ்சம் டண்டம் 12 அப்படிங்கிறத இந்த இடத்துல ரவிஹி. காஷ்டா 10. மணிபூரக சக்கரத்தில் இருக்கக்கூடிய அக்ஷரங்கள் டாட்டா வரைக்கும் முடிஞ்சிடுது. இருக்கக்கூடிய 10 விதமான அக்ஷரங்களை 10 அப்படிங்கிறத காஷ்டா அப்படிங்கிற சங்கையினால கொடுக்கிறார். ஷட்டு 6ங்கிறத ஸ்வட்டமாவே கொடுத்துட்டார் சுவாதிஷ்டானத்துக்கு. சமுத்திர 4, வம் சம் ஷம் சம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 அக்ஷரங்களாக மூலாதாரத்துல இருக்கு. த்வி அப்படிங்கிறது ஆக்ஞா சக்கரத்துல அகாரம் லட்சகாரம் அப்படின்னு இருக்கக்கூடிய 2 அக்ஷரங்களை ஆக்ஞா சக்கரத்துல இத்தியாதி சங்கியைஹி. ஆக நரபதி ரவி காஷ்டா ஷட் சமுத்திர த்விசங்கியைஹி. அதுக்கப்புறம் அகடபவஹ அப்படின்னு ஒரு அக்ஷரங்கள்லாம் கொடுத்துருக்கார். என்னன்னா ஆன்னு ஆரம்பிக்கிறது. இது முதல்ல சொல்லக்கூடிய 16 அக்ஷரங்கள் எதுல ஆரம்பிக்கிறது? ஆ அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அதனால அமாம் இமீம் உம்மோம் ரிம்ரம் லிம்லம் 16 முதல்ல கொடுத்துரு நரபதிக்கு. அதனால 16ன்ற அக்ஷரத்தை எடுத்துட்டு அமாம் இமீம் உம்மோம் ரிம்ரம் லிம்லம் ஏம் ஐம் ஓம் ஔம் அம்மகஹ அப்படின்னு சொல்லக்கூடிய 16 ஸ்வரங்களை ஆங்கிற அக்ஷரத்தினால சொல்லிட்டு க அப்படின்னு 2வது அக்ஷரம் கான்னு ஆரம்பிச்சு அநாகத சக்கரத்துல இருக்கக்கூடிய கங்கம் கங்கம் ஜஞ்சம் ஜஞ்சம் டண்டம் அப்படின்னு இருக்கக்கூடிய 12 அக்ஷரத்தை க அப்படிங்கிற அக்ஷரத்தினால சங்கேதமாகவும் 3வது அக்ஷரமா இருக்கக்கூடிய டகாரத்தை கொடுத்திருக்கிறதுனால டாட்டா வரைக்கும் முடிஞ்சு போச்சு இல்லையா அநாகதத்துல. அதுக்கப்புறம் டகாரம் அப்படின்னு காமிச்சு மணிப்பூரகத்துல டன் டன்னம் தன் 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 தன்னம் பம் பம் அப்படின்னு இருக்கக்கூடிய 10 அக்ஷரங்களை சங்கேதமாக டகாரத்தினால காமிச்சு ப அப்படிங்கிற அக்ஷரத்தினால ப பம் பம் மம் எம் ரம் லம் அப்படின்னு இருக்கக்கூடிய 6 அக்ஷரங்களை சுவாதிஷ்டானத்திலையும், அதுக்கப்புறம் வ அப்படிங்கிற அக்ஷரத்தை காமிக்கிறதுனால வம் சம் ஷம் சம் ஹம் வம் சம் ஷம் சம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 அக்ஷரங்களை மூலாதாரத்துல உள்ளதாகவும், ஹ அப்படிங்கிற அக்ஷரத்தினால ஹம் ஷம் அப்படின்னு இருக்கக்கூடிய 2 அக்ஷரத்தை ஆக்ஞா சக்கரத்திலும் அப்படிங்கிறத சங்கேதமாக இந்த இடத்துல எப்படி காமிக்கிறார்? அகடபவஹ பூர்வைஹி அக்ஷரைஹி வேஷ்டிதாபிஹி இப்படியாக இந்த அக்ஷரங்களால் போக்கப்பட்டு இருக்கு. டரலகசஹ வர்ணாத்யாகினி விஸ்து ஷட்பிஹி. அடுத்த ஸ்லோகம், அடுத்த வாக்கியம். டரலகசஹ வர்ணாத்யாகினி பிஹி து ஷட்பிஹி. டரலகசஹ அப்படிங்கிறதுல இருந்து டாக்கினி ராக்கினி லாக்கினி காக்கினி ஹாக்கினி சாக்கினி ஹாக்கினி அப்படிங்கிற அக்ஷரங்களை வச்சுண்டு இத்யாக்கினி பிஸ்து அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த ஒரு அக்ஷரத்துக்கும் ஆக்கினிங்கிற அக்ஷரத்தை சேர்த்துட்டோம்னா டாக்கினி ராக்கினி லாக்கினி காக்கினி சாக்கினி ஹாக்கினி அப்படிங்கிற 6 யோகினிகளுடைய பேர் வரும். அவைகள் இதில் அவர்கள் தான் இந்த இடத்துல இந்த ரூபங்களாக இந்த இடத்துல வியாபிச்சு இருக்கா அப்படின்றது. கடித தனுரிதீயம் கத்யதே யோகினீதி. கடித தனுரிதி தனுஹு இதீயம் கத்யதே
யோகினீதி யோகினீதி. இந்த யோகினிகள் ரூபங்களாக சாட்சாத் பரதேவதையே இந்த ரூபங்களாக இந்தந்த அக்ஷரமயமாக அந்த சக்திகளோட நம்மளுடைய சரீரத்துக்குள்ளேயும் இந்தந்த யோகினி ரூபங்களாக இவளே அந்த பரதேவதையே இருக்காள் அப்படின்னு சொல்றார். கடித தனுரிதி தனுரிதீயம். இந்த சரீரம்னு சொல்லக்கூடிய தனு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சரீரத்துக்குள்ளேயும் இந்த டாக்கினி ராகினி டரணகசக சட்கையுதைகி அப்படின்ற சூத்திரம் படி டாக்கினி ராகினி லாக்கினி காக்கினி சாக்கினி ஹாக்கினின்னு இருக்கக்கூடிய தேவதைகள் ஆக இந்த அக்ஷரமயங்களாகவும் இந்தந்த ஆதாரங்கள்ல சாட்சாத் பரதேவதையே இந்த சரீர ரூபமாக இந்த இடத்துல இருந்துருக்காள் அப்படின்னு பிரமாண கிரந்தம். இத நம்மளுடைய நியாசங்கள் பண்ணக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாத்தையுமே இதில் எடுத்து காமிச்சிருக்கார். ஒரு நம்ம பண்ணக்கூடிய லகு ஷோடான்யாசத்துல பண்ணக்கூடிய ஸ்லோகங்களை எடுத்து காமிச்சு அந்த ஸ்லோக ரூபமாக இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டு இதுக்கு கௌலிகார்த்தத்தில் இருக்கக்கூடிய முதல் பாகத்தை பூர்த்தி பண்றார். இதுல முதல் ஸ்லோகத்தை எடுத்துன்னு முதல்ல 6 ஸ்லோகத்துக்கும் நமக்கு சொல்லியிருக்கிற அந்த ஸ்லோகங்கள் தியான ஸ்லோகங்கள் இருக்கு. அந்த தியான ஸ்லோகம் தான் கொஞ்சம் கொஞ்சம் பாடபேதங்கள் இருக்கு. நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பாடத்துல ஹிருத்பத்மே பானுபத்மே அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல கிரீவா கூபே விசுத்தோ நிருபதல கமலே ஸ்வேதவர்ணாம் திரிநேத்ராம் ஹஸ்தைஹி கட்வாங்க கட்கோ திருஷிகமபி மகாசர்ம சந்தாரயந்தீம் வக்த்ரேனைகேன யுக்தாம் பசுஜன பயதாம் பாயதா நைகசக்தாம் துக்ஸ்தாம் வந்தே மிருகாஜ்யைஹி பரிவிருத வபுஷம் டாக்கினீம் வீரவந்தியாம். முதல்ல விசுத்தி சக்கரத்துல எடுத்துட்டு விசுத்தி சக்கரத்துல இருக்கக்கூடிய அந்த டரணக சகசக்தியிலேன்னு இருக்கக்கூடிய டகாரம் டாக்கினி அப்படிங்கிற தேவதையானவள் அப்படிங்கிற ரூபமாக விசுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கர ஸ்தானத்துல கிரீவா கூபே, கிரீவம்னா கழுத்து, கிரீவா கூபேனா கழுத்து இருக்கக்கூடிய இடம். இந்த கழுத்து இருக்கக்கூடிய இடத்தில் விசுத்தோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு அந்த ஆதாரத்துக்கு பேர் என்ன அப்படின்னா விசுத்தோ நிருப தள கமலே. நிருப அப்படின்னா நரபதிகின்னு இந்த இடத்துல 16ன்னு கொடுத்த மாதிரி நிருப அப்படிங்கிறதும் ராஜாக்கள் 16 அப்படிங்கிறதுனால நிருப தள கமலே 16 தளங்களோல் கூடின ஸ்வேதவர்ணாம் வெளவெளேர்னு இருக்கக்கூடிய ஸ்வேதவர்ணத்தோட இருக்கக்கூடிய திரிநேத்ராம் 3 கண்களோட இருக்காள். அக்னி சூரியன் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர சூர்யாக்னி லோச்சனான்னு சொல்றோமே. திரிநேத்ராம் ஹஸ்தைஹி கையில என்னென்னலாம் வச்சுட்டு இருக்கா கட்வாங்க கட்கோ திரிஷிகம் அபி திரிஷிகம் இப்படியாக 4 விஷயங்களை கையில வச்சுட்டு இருக்கா. கட்வாங்க கட்கோ திரிஷிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவைகள் எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கா கையில. மகா சர்ம சந்தாரயந்தீம் நம்மளுடைய சரீரத்துல ஸ்தூல ரூபமாக இருக்கக்கூடிய இந்த சரீரத்துல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா மேலோடு இருக்கக்கூடிய தோலுக்குள்ள இருக்கக்கூடியது ரத்தம், ரத்தத்துக்குள்ள இருக்கக்கூடியது மஜ்ஜை, மாம்சத்துக்குள்ள இருக்கக்கூடியது அது ஒரு என்ன சொல்வா 4வதா இருக்கக்கூடிய கொழுப்பு, அதுக்கும் உள்ள இருக்கக்கூடிய அஸ்தி, இப்படியாக இந்த 6 விஷயங்கள் நம்மளுடைய 6 லேயர் நம்மளுடைய சரீரத்துல இருக்கு. ஸ்தூல ரூபமா பார்க்கும்போது அந்த ரூபத்துல இருக்கக்கூடியதுல மேல இருக்கக்கூடியது ரொம்ப ஸ்தூலமா இருக்கக்கூடியது அப்படின்னா மகா சர்ம சந்தாரயந்தீம். சர்மம்னாக்க மேல இருக்கக்கூடிய தோல் ரூபமாக இந்த டாக்கினி அப்படிங்கிறவள் இருக்காள். வக்த்ரேன ஏகேன யுக்தாம். இதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா இந்த விசுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தினுடைய தத்துவமே என்னன்னா இது ஆகாசஸ்வரூபம், ஆகாச தத்துவம். ஆகாச தத்துவம்னு சொல்றதுனால ஆகாச தத்துவத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு முகம் சப்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு முகம் இருக்கு ஆகாசத்துக்கு. அதனால அதுல ஏகமுகம் அப்படிங்கிறதுனால வக்த்ரேன ஏகேன யுக்தாம் அப்படின்னாக்க வக்ரம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய விசுத்தி அப்படின்னு சொல்றது ஆகாச தத்துவம். ஆகாசத்துக்குன்னு இருக்கக்கூடிய முகமானது ஒன்னே ஒண்ணு, அது என்னன்னா சப்தம்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு முகம். அதனால வக்த்ரேன ஏகேன யுக்தாம்
பசு ஜன பயதாம், பசுக்களையும் எல்லா ஜனங்கள் எல்லாருக்கும் பயத்தை போக்கக்கூடிய பசு ஜன பயதாம் பாயசான்னை கதக்காம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய தேவதைக்கு என்ன ரொம்ப பிரியம் அப்படின்னாக்க பாயசான்னா, பாயசான்னம், பாயசத்தோட அன்னத்தையும் பாயசத்தையும் கலந்து இருக்கக்கூடிய பாயசான்னை கசக்காம். தொக்ஸ்தாம், மேல இருக்கக்கூடிய தோல் ரூபம், தொக்ஸ்தாம் வந்தே அமிர்தாத்யை. இந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய அக்ஷரங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னா அக்கா அம்மா மிம்மின்னு ஆரம்பிச்சு 16 சுரங்கள் சொல்றோமே, அதுல இருக்கக்கூடிய 16க்குள்ள இருக்கக்கூடிய இதுல முதல் நாமா என்ன அப்படின்னா அம் அமிர்தாயை நமஹ அப்படின்னு ஆரம்பிக்கும். அம் அமிர்தாயை நமஹ, ஆம் ஆகர்ஷிண்யை நமஹ, இம் இந்திராண்யை நமஹ அப்படின்னு ஆரம்பிச்சு வருது. இதுல முதல்ல இருக்கக்கூடிய அக்ஷரமானது அமிர்தா அப்படிங்கிற நாமா இருக்கிறதுனால அமிர்தா அப்படிங்கிற நாமா அந்த இடத்துல கொடுத்து அமிர்தாத்யைஹி, அமிர்தாதி இத்தியாதி 16 பேர் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு அமிர்தாத்யைஹி பரிவிருத வபுஷம், இவைகளால் சூழப்பட்ட, இந்த சக்திகளால் சூழப்பட்ட பரிவிருதாம் டாகினீம் வீரவந்தியாம், இப்படியாக டாகினி அப்படிங்கிறவளை இந்த இடத்தில் நான் தியானம் பண்றேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஸ்லோகமாக சொல்லி, இந்த இடத்துல 16 தளங்கள் இருக்கு. விசுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல 16 தளத்துல இருக்கக்கூடிய அந்த சக்திகளுக்கு பேர் என்ன அப்படின்னா அமிர்தா ஆக்ரஷணி இம் இந்திராண்யே நமஹ, ஈம் ஈசான்யே நமஹ, ஓம் உமாயே நமஹ, ஓம் ஊர்ஜகேஷன்யே நமஹ, ரிம் ரித்யாயே நமஹ, ரிம் ரித்திதா ரிம் ரிகாராயே நமஹ, லும் லகாராயே நமஹ, லும் லகாராயே நமஹ, ஏம் ஏகபாதாயே நமஹ, ஐம் ஐஸ்வர்யாத்மிகாயே நமஹ, ஓம் ஓம்காராயே நமஹ, ஔம் ஔஷத்யே நமஹ, அம் அம்பிகாயே நமஹ, அக்ஷராயே நமஹ அப்படின்னு சொல்லக்கூடிய 16 சக்திகளோடு கூடின 16 தளங்கள்ல இந்த சக்திகள் இருக்கா அப்படிங்கிறத இந்த லகு சோடாநியாசம் பண்றவாளுக்கு ரொம்ப ஸ்பஷ்டமாக புரியும். இந்த இடத்துல லலிதா சகஸ்ரநாமத்திலையும் பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய நாமாக்களை எடுத்து பார்த்தோம்னா இந்த விஷயம் நல்லா புரியும். லலிதா சகஸ்ரநாமம் விசுத்த சக்கர நிலையா ரக்தவர்ணா, அதுல சொல்ல நாமாக்கள் பதங்கள் அப்படியே வரும் பாருங்க. விசுத்த சக்கர நிலையா ரக்தவர்ணா, ரக்தவர்ணாங்கிற பதம் வருது, ஸ்வேதவர்ணா, விசுத்த சக்கர நிலையா ஆரக்தவர்ணா, திரிலோச்சன கட்வாங்வாதி பிரகரண வதன ஏக சமன்விதா பாயசான்ன பிரியா தொக்ஸ்தா வசுலோக பயங்கரி அமிர்தாதி மகாசக்தி சம்பிரதா டாகினீஸ்வரி அப்படின்னு சகஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய அந்த நாமாக்கள் விசுத்தி சக்கரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் சமட்டியாக இந்த இடத்துல கொடுத்திருக்கிறது. இந்த முதல் யோகினியாக இருக்கக்கூடிய டாகினி அப்படின்னு சொல்லக்கூடியவளை இந்த இடத்துல இருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதே பரதேவதையே இந்த இடத்துல ஒன்னொன்னுத்தையும் நம்ம பண்ணும்போது நம்ம என்ன தியானிக்கணும் அப்படின்னா அந்த சாட்சாத் பரதேவதையே பராஸ்வரூபமாக இருக்கக்கூடிய லலிதாம்பிகையே இந்த 16 சுரூபங்களாக நம்மளுடைய விசுத்தி சக்கரத்துல அமிர்தாதி டாகினீஸ்வரி அப்படிங்கிற அந்த டாகினின்னு சொல்லக்கூடிய யோகினிய சுத்தீவிர இந்த 16 சக்திகளாக இந்த இடத்துல இருந்துட்டு ரட்ச பண்றா, அந்த இடத்துல இருக்கா அப்படிங்கறத சொல்றதுல என்ன தெரியுது அப்படின்னா விசுத்தி சக்கரத்துல இருக்கக்கூடிய அந்த தேவதை வேறு இல்லை, சாட்சாத் பரதேவதை வேறு இல்லை அப்படிங்கிறத தியானிச்சு இந்த இடத்துல ஞாசத்தை பண்ணணும். ரெண்டாவதா இருக்கக்கூடிய ஞாசம் நம்மளுடைய அநாகத சக்கரத்துல இருக்கக்கூடியது. ஹிருத் பத்மே பானுபத்ரே த்விவதன லசிதாம் தம்ப்ரணீம் ஷாமவர்ணாம் சக்கரம் சூலம் கபாலம் டமருபமி புஜைர் தாரயந்தீம் திரிநேத்ராம் ரக்தஸ்தாம் காலராத்ரி பிரபதி பரிவிரதாம் ஸ்னிக்த பக்தி கதத்தாம் ஸ்ரீமத் வீரேந்திரவந்தியாம் அபிமத பலதாம் ராகினீம் பாவயாமி. கொஞ்சம் கொஞ்சம் பாடபேதங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுக்கும் பாவயாமஹ அப்படின்னு சொல்லிருப்போம். இந்த இடத்துல நான் பாவிக்கிறேன் பாவயாமி அப்படின்னு முடிகிறது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ ஹிருத் பத்மே ஹிருதய கமலத்தில், ஹிருத் பத்மே பானு பத்ரே, பானு அப்படின்னா சூரியன், சூரியனாக 12, சங்கேதமாக புரிஞ்சுக்க வேண்டியது பானுனாக 12. ஆக 12 பத்திரங்களோடு ஹிருத் பத்ரே ஹிருத் பத்மே பானு பத்ரே த்விவதன லசிதாம். இந்த இடத்துல ஆகாசம்னு சொன்னோம். வாயு அப்படிங்கிற 2வது தத்துவமானது நம்மளுடைய அநாகத சக்கரத்தில் இருக்கு. அந்த அநாகத சக்கரத்தில் இருக்கக்கூடிய வாயு அப்படின்னு சொல்றதுக்கு 2 விதமான முகங்கள் உண்டு. என்ன அப்படின்னா சப்த ஸ்பர்சாதி வாயு, சப்தமும் உண்டு ஸ்பர்சமும் உண்டு இந்த வாயு அப்படிங்கிறதுனால த்விவதன லசிதாம்
தம்ஷ்ட்ரிணீம் ஷியாம வர்ணாம். ஷியாமம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு வர்ணம், அந்த ஷியாம வர்ணத்துல அம்பாள் இருக்காள். சக்கரம் என்னென்ன கையில வச்சுருக்கா? சக்கரம், சூலம், கபாலம், தமருமபி புஜைஹி, இவைகள் எல்லாம் தரித்திருக்காள். சக்கரம், சூலம், கபாலம், டமரு இவைகள் எல்லாத்தையும் கையில வச்சுருக்கா. புஜைஹி தாரயந்திரீம் திரிநேத்ராம், எல்லாருமே 3 கண்ணோட இருக்கா. இந்த இடத்துலயும் 3 கண்ணோட இந்த அம்பாள் ராக்கினிங்கிறவளும் அப்படி இருக்கா, 3 கண்ணோட இந்த இடத்துல இருக்கா. ரக்தஸ்தாம், மேல இருக்கக்கூடிய தொக்குன்னு முதல்ல இதுக்கு பார்த்தோம். இந்த 2வதா இருக்கக்கூடிய ராக்கினி அப்படிங்கிறவள் என்ன எந்த ரூபமா இருக்காள்னாக்க, நம்ம சரீரத்துல உள்ள இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய லேயருக்கு உள்ள இருக்கக்கூடிய ரக்தஸ்தாம், 2வது தத்துவமாக இருக்கக்கூடிய ரக்தஸ்தாம். காலராத்திரி பிரவிருதி பரிவிருதாம், காலராத்திரி அப்படின்னு சொல்றார். காலராத்திரிங்கிறது எங்கேருந்து வந்தது? நம்ம என்ன சொல்றோம்? கங்கங்கங்கங்கம் செஞ்சஞ்சஞ்சம், முதல்ல அமிர்தான்னு பார்த்தோம். 2வதா இருக்கக்கூடிய கூட்டத்துல முதல் லட்சணம் என்ன? கம் காலராத்திரி, கம் காலராத்திரியே நமஹ, கம் கண்டிதாயே நமஹான்னு பண்ணிட்டு வரோமே. அந்த காலராத்திரி அப்படின்னு சொல்றதுனால காலராத்திரி பிரவிருதி காலராத்திரியாதி அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த இடத்துல காலராத்திரி அப்படின்னு இருக்கக்கூடிய 12 விதமான சக்திகள். காலராத்திரி பிரவிருதி பரிவிருதாம் ஸ்னிக்த பக்தை கசக்தாம். இந்த தேவதைக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா ஸ்னிக்தான்னம். ஸ்னிக்தான்னம்னா அரிசி சாதத்துல நெய்ய சேர்த்தோம்னா அதுக்கு பேர் ஸ்னிக்தான்னம். இப்ப வாஸ்தவத்துல இது எல்லாத்துக்குமே நம்ம இன்னொரு விஷயமாவும் புரிஞ்சுக்கணும். இது இல்லைன்னா முதல்ல சொன்னதுல தோல்னு பார்த்தோம். தோலுக்கு நம்ம பார்த்த அன்னம் என்னன்னா பாயச அன்னம்னு பார்த்தோம். பாயசம் மேல இருக்கக்கூடிய தோல்ல ஏதாவது டெபிஷியன்சி ஏதாவது இருந்து அதுக்கு ஏதாவது நமக்கு பரிகாரங்களோ பண்ணோம் அப்படின்னாக்க அந்த பாயசான்னத்தை நம்ம நைவேத்தியம் பண்ணிட்டு நம்மளும் பிரசாதத்தை எடுத்துட்டு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணினோம்னா தோல்ல இருக்கக்கூடிய வியாதிகள்லாம் சர்ம வியாதிகள்லாம் போகும்னு ஒரு சாஸ்திரங்கள் சொல்றது. இந்த 2வதுல என்ன சொல்றாருன்னா ரக்தஸ்தான்னு சொல்லியிருக்கிறதுனால ரத்தத்துல இருக்கக்கூடிய ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அவைகளுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஸ்னிக்த பக்தி கசக்தாம், ஸ்னிக்தான்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெய் கலந்த சாதம் இருக்க, நெய் சாதம், அந்த சாதத்தை நைவேத்தியம் பண்ணி அந்த ராக்கினிங்கிற தேவதைய பூஜிச்சு நம்ம அந்த இடத்துல தேவதைக்கு அந்த இதெல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணிட்டோம். நம்மளும் எடுத்துட்டு பிரசாதத்தை எல்லாருக்கும் விநியோகம் பண்ணினோம் அப்படின்னாக்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி அப்படின்னு ஒரு சாஸ்திரம். அது மாதிரி எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கணும், ஒன்று சொல்லிட்டு இருக்க வேண்டாம். இதை மாதிரி புரிஞ்சுக்கணும், அப்படியும் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு விதானம் இருக்கு இதுல. ஸ்னிக்த பக்தை கசக்தாம் ஸ்ரீமத் வீரேந்திர வந்தியாம் அபிமத பலதாம் ராகினீம் பாவயாமஹ. ஸ்ரீமத் வீரேந்திர வந்தியாம், இப்படியாக வீரேந்திரர்களாக இருக்கக்கூடிய அபிமத பலதாம் ராகினீம் பாவயாமஹ. இப்படியாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சக்திகளுக்கு பேர் என்ன? ராகினி அப்படிங்கிற தேவதைய சுத்தி இருக்கக்கூடிய தேவதைகளுடைய பேர் என்ன அப்படின்னா காலராத்திரி பிரவிருதாம்னு சொன்னதுனால கங்காலராத்திரியை நமஹ, கங்கண்டிதாயே நமஹ, காயத்ரியே நமஹ, ஜங்கண்டாகிருஷ்ணியே நமஹ, நாரணாயே நமஹ, சம் சண்டாயே நமஹ, சம் சாயாயே நமஹ, ஜம் ஜயாயே நமஹ, ஜம் ஜங்காரிண்யே நமஹ, ஞம் ஞானதாயே நமஹ, கண்டங்கஹஸ்தாயே நமஹ, கண்டங்காரிண்யே நமஹ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 12 தேவதைகள்ல சக்திகளாக இந்த ராக்கினி அப்படின்னு சொல்லக்கூடிய அநாகத சக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தாமன அந்த ரூபமாக யார் இருக்கா அப்படின்னா சாட்சாத் பரதேவதையே ராக்கினி அப்படிங்கிற பேரோட இந்த இடத்துல இந்த காலராத்திரி பரிவிருதாமாக இந்த இடத்துல கங்கம் கங்கங்கம் ஜஞ்சம் ஜஞ்சம் டம் டம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய 12 சக்திகளாக அந்த தேவதையே இருக்காள். ஒன்னொன்னுத்தையும் அந்த மாதிரி புரிஞ்சுட்டு வந்தால்தான் நம்மளால அதோட நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அதனால அந்த லட்சியத்தை வச்சுட்டு லட்சியத்தோட சேர்த்து பார்த்துட்டே வரணும். அப்ப 3வதா இருக்கக்கூடியது என்னன்னா திக் பத்மே திக் பத்ரே திக் பத்ரம், நாபிஸ்தானத்துல இருக்கக்கூடிய மணிபூரகம்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். மணிபூரக ஸ்தானத்துல இருக்கக்கூடிய திக் பத்ரே நாபி பத்மே திரிவதன லசிதா திரிவதன தம்ஷ்ட்ரிணீம் ரக்தவர்ணாம் சக்திம் தம்போலி தண்டாபயமபி புஜைர்தாரயந்தீம் மோக்ராம் தாமர்யாத்யைஹி பரீதாம் பசுஜன பயதாம் மாம்சதாத்வே கனிஷ்டாம் கௌடான்னாதக்தஜித்தாம் சகல சுதகரீம் லாகினீம் பாவயாமி. இப்படியாக 3வது, இது ஒன்னொன்னுக்கும் ரொம்ப ஸ்பஷ்டமா நம்ம
இதே மாதிரி புரிஞ்சுட்டு போக வேண்டியதான். ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போனா ரொம்ப தீர்க்கமா இருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்டாகவும் பார்ப்போம். திக் பத்ரே 10 பத்திரங்களோட இருக்கக்கூடிய நாபி பத்ரே நாபி பத்மே நாபி அப்படின்னு இருக்கக்கூடிய 3வது ஸ்தானமா இருக்கக்கூடிய மணிப்பூரகம்னு சொல்லக்கூடிய இடத்துல திரிவதன லசிதாம் 3 வதனத்தோட இருக்கக்கூடியது. அக்னி அக்னி தத்துவம்னு தான் இந்த இடத்துல எடுத்துக்கணும். இது சௌந்தரலகிரி விஷயத்துல வரும்போது ஒரு இடம் விட்டு சுவாதிஷ்டானத்துல அக்னி அப்படின்னும் இந்த இடத்துல ஜலம்னு மாத்தி புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பாடமும் இருக்கு. ஆனா இந்த பாட்டத்துல நம்ம சொல்லிட்டு வரக்கூடியது லலிதா சகசநாம ரீதியா பார்த்துன்னு வரும்போது இந்த இடத்துல அக்னி அப்படிங்கிற தத்துவமா தான் இந்த இடத்துல எடுத்திருக்கா. அதனால அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது தத்துவத்துக்கு அதுக்கு இருக்கக்கூடிய தன்மாத்திரைகள் 3 இருக்கு. சப்த ஸ்பர்ச ரூபாத்மா அப்படின்னு சொல்றது 3 தத்துவங்களோட இருக்கக்கூடியது அக்னி அப்படிங்கிறதுனால திரிவதன லசிதாம் தம்ஸ்ரீணீம் ரக்த வர்ணத்தோட சிகப்பு வர்ணத்தோட அம்பாள் இந்த இடத்துல இருக்கா. சக்திம் தம்போலி தண்டாவ பயம் அபிபுஜை என்னென்னலாம் கையில வச்சுட்டு இருக்கான்ற லிஸ்ட். சக்திம் தம்போலி தண்டாவ பயம் அபிபுஜை தாரயந்தீம் மஹோக்ராம் இந்த ஆயுதங்கள்லாம் கையில வச்சுட்டு இருக்கா. தாமர்யாத்யை இந்த இடத்துல இருக்கக்கூடிய அக்ஷரம் என்ன ஆரம்பிக்கிறது? டன் 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 டன்னம் தன் 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 தன்னம் பம் பம் அப்படின்னு இருக்கும்போது டம்முங்கிற அக்ஷரத்துக்கு டன் டாமரியே நமஹா டன் டங்காரின்யே நமஹா அப்படின்னு ஆரம்பிக்கிறதுனோ. அதனால டம் டாமரியே நமஹான்னு ஆரம்பிக்கிறதுனால அந்த இடத்துல பதம் என்ன போட்டிருக்காரு? அந்த இடத்துல டாமர்யாத்யை டாமரி அப்படிங்கிற தேவதை சக்திகளோடு கூடியிருப்பவள். டாமர்யாத்யை பரீதாம் பசுஜன பயதாம் மாம்சதாத்வேக நிஷ்டாம் கௌடான்னாசக்தி மாம்சம் 3வதா இருக்கக்கூடிய லேயரா இருக்கக்கூடியது. மேல இருக்கக்கூடிய தோல், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ரத்தம், அதுக்கும் உள்ள இருக்கக்கூடிய மாம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளஷ். அந்த 3வது தாத்துவாக ரூபமாக மாம்சதாத்வேக நிஷ்டாம் கௌடான்னாசக்தித்தாம். கௌடான்னம் அப்படின்னா வெல்லம், வெல்லம் கலந்த சாதம். கௌடான்னாசக்தித்தாம் சகல சுக கரீம் லாகினீம் பாவயாமி. இப்படியாக தாமரியே நமஹ டன் டங்காரின்யே நமஹ நன்னார்நாயே நமஹ தம் தாமஸ்யே நமஹ தம் ஸ்காந்த்ரியே நமஹ டன் தாட்சாயன்யே நமஹ கந்தாத்ரியே நமஹ நம் நாரியே நமஹ பம் பார்வத்யே நமஹ பம் பட்காரின்யே நமஹ அப்படின்னு இருக்கக்கூடிய 10 விதமான சக்திகளாக இந்த இடத்துல 3வது சக்கரமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய மணிப்பூரக சக்கரத்துல லாக்கினி அப்படின்ற ரூபமாக மணிப்பூரகத்துல இருக்காள் அப்படிங்கறத சொல்லி இப்ப புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சாட்சாத் பரதேவதையாக இருக்கக்கூடிய அந்த லலிதை இந்த இடத்துல லாக்கினி அப்படிங்கிற ரூபங்களாக டாமர்யாத்யைஹி அப்படின்னு சொல்லக்கூடிய சக்திகளோடு நம்மளுடைய மணிப்பூரக சக்கரத்துல இருந்துருக்காள் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சுவாதிஷ்டானாக்கியம் நம்மளுடைய எல்லாத்தையும் ஒன்னொன்னுத்துக்கும் நீங்க சகசநாமத்தோட ஒரு கம்பாரிசன் வச்சு இந்த ஸ்லோகத்தோட அதுல இருக்கக்கூடிய நாமாக்களும் இதுல இருக்கக்கூடிய நாமாக்களையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி நம்ம பார்த்துருந்தோம். கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். அதுல ஒர்க் பண்ணி நம்ம புரிஞ்சுட்டோம்னா நம்ம அந்த சகசநாமத்தில் இருக்கக்கூடிய நாமாக்களோட இதை சேர்த்து பார்த்தோம்னா நமக்கு இன்னும் அர்த்தம் நல்லா புரியும். அடுத்ததா இருக்கு சுவாதிஷ்டானாக்கிய பத்மே ரசதல லசிதே வேதபத்ராம் திரிநேத்ராம் அஸ்தாப்ஜைஹி தாரயந்தி திரிஷிக குண கபாலாபயான் நாத்தகர்வாம் மேதோ தாது பிரதிஷ்டாம் அலிமத முதிதாம் வந்தினே முக்கியயுக்தாம் பீதாம் தத்யோன்னேஷ்டாம் அபிமத பலதாம் காகினீம் பாவயாமி. அடுத்ததா இருக்கக்கூடிய சுவாதிஷ்டானாக்கிய பத்மே, சுவாதிஷ்டானம்னு சொல்லக்கூடிய பத்மத்தில் ரசதல லசிதே. ரசம்னு சொல்றதுனால என்ன? ஷட் ரசம்னு சொல்றோம் இல்லையா? 6 விதமான ரசங்கள். அதனால ரசங்கிற பதத்தினால 6 அப்படிங்கறத நமக்கு புரிய வைக்கிறார். ரசதல லசிதே வேதவக்ராம் திரிநேத்ராம். வேதவக்ராம், வேதம்னா 4. ஆக இந்த இடத்துல 4 முகத்தோட இருக்காள். இந்த இடத்துல இருக்கக்கூடிய தத்துவம் என்ன அப்படின்னா ஆகாசாத் வாயு வாயோர் அக்னி அக்னேர் ஆபஹா. ஆபஹான்னு சொல்லக்கூடிய ஜலம் அப்படிங்கிற தத்துவமாக இருக்கிறதுனால ஜலத்துக்கு தத்துவங்கள் 4. சப்த ஸ்பர்ச ரூப ரசாத்மகம் ஜலஹா. அதனால 4 தத்துவங்களோட இருக்கிறதுனால 4 முகத்தோட இந்த இடத்துல இருக்கா. வேதவக்ராம் திரிநேத்ராம் 3 கண்ணோட இருக்கா. அஸ்தாபியாம் கையில என்னென்ன வச்சுட்டு இருக்கா. தாரயந்தீம் திரிஷிக குண கபாலாபயா.
ஆனா நாத்த கர்வாம் இந்த இடத்துல நான் என்னென்ன கையில எல்லாம் வச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற ஆயுதங்களை பற்றி சொல்லிட்டு மேதோ தாது பிரதிஷ்டாம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய மேதஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அது என்ன இங்கிலீஷ்ல சொல்லணும்னா அதனால கொழுப்பு கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம் அது அந்த விஷயங்கள் உள்ள அதுக்கும் உள்ள தோலுக்கும் உள்ள இருக்கக்கூடிய மேதஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மேதோ தாது பிரதிஷ்டாம் அபிமத முதிதாம் பந்தினி முக்கியுக்தாம் பந்தின்யாதி பந்தின்யே பம் பம் பம்மம் எம் ரம்லம் அப்படின்னு இருக்கக்கூடிய 6 நாமாக்கள் அங்க வருது பம் பந்தின்யே நமஹ பம் பத்ரகாள்யே நமஹ மம் மகாமாயாயே நமஹ எம் யசஸ்ஸின்யே நமஹ ரம் ரக்தாயே நமஹ லம் லம்போஷ்ட்ரியே நமஹ அப்படின்னு சொல்லக்கூடிய 6 சக்திகள் இந்த இடத்துல இருக்கு. அதுல முதல்ல இருக்கக்கூடியவள் பந்தினி அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல கொடுத்திருக்கிறது மேதோ தாது பிரதிஷ்டாம் அபிமத பலதாம் பந்தினி முக்கியுக்தாம் பந்தின்யாதி 6 சக்திகளோடு இருக்கக்கூடிய பந்தினி முக்கியுக்தாம் பீதாம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய வர்ணம் என்ன கலர் என்ன அப்படின்னா பீதாம் இந்த இடத்துல இருக்கக்கூடியது எல்லோ கலர்ல இருக்கக்கூடியது பீதாம் தத்யோதனேஷ்டாம் தத்யோன்னம்னாக்க தயிர் கலந்த சாதம் தயிர் கலந்த சாதத்தை இந்த இடத்துல இந்த மேதஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாத்துல இருக்கக்கூடிய தோஷங்களுக்கு நிவர்த்தி என்னன்னா தத்யோன்னம் அதுல ஏதான தோஷங்கள் இருந்தா அதுக்கு நிவர்த்தி ஆனா தத்யோதனேஷ்டாம் அபிமலபலதாம் காகினீம் பாவயாமி இப்படியாக நம்மளுடைய சுவாதிஷ்டான பத்மத்துல பந்தினி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதைகளால சூழப்பட்ட காக்கினி அப்படிங்கிறவள் 4 முகத்தோட இந்த இடத்துல இருக்காள் அப்படிங்கிறது இது சொல்லும் போது என்ன புரிஞ்சுக்கணும் சாட்சாத் பரதேவதையே இந்த காக்கினி அப்படிங்கிற ரூபமாக சுவாதிஷ்டான பத்மத்துல இருக்காள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அவளுக்கும் பேதம் இல்லைன்னு அவளுக்கும் பேதம் இல்லைன்னு ஒன்றுத்துக்கும் புரிஞ்சுன்னு வந்தாத்தான் அந்த ஐக்கியானுசந்தானமானது ஏற்படும். அதுக்கு அடுத்தது மூலாதாரஸ்தபத்மே ஸ்ருதி தல லசிதே பஞ்சபத்ராம் திரிநேத்ராம் தூம்ராபாமஸ்தி சம்ஸ்தாம் ஸ்ரீணிமபி கமலம் புஸ்தகம் ஞானமுத்ராம் விப்ராணாம் பாகுதண்டைஹி சுலலித வரதா பூர்வசத்யாவிரதாந்தாம் முத்கான்னாசக்தசித்தாம் மதுமத முதிதாம் சாகினீம் பாவயாமி. மூலாதாரஸ்தபத்மே மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய பத்மே ஸ்ருதி தல லசிதே ஸ்ருதி 4 அக்ஷரங்களோட இருக்கக்கூடியவள் 4 ஸ்ருதி தல லசிதே பஞ்சபக்திராம் திரிநேத்ராம் 5 முகத்தோட இருக்கா அந்த இடத்துல பிருத்திவியாத்மகமாக இருக்கிறதுனால சப்தஸ்பர்ச ரூப ரச கந்தாத்மகம் பிருத்வி அப்படிங்கிறதுனால இந்த 5 முகத்தோட பிருத்திவி ரூபமாக இந்த இடத்துல இருக்காள். திரிநேத்ராம் தூம்ராபாம் ஸ்மோக் நம்ம புகை எந்த வர்ணத்துல இருக்கோ அந்த வர்ணத்துல இருக்கலாம். தூம்ராபாம் அஸ்தி சம்ஸ்தாம் கையில என்னென்னலாம் வச்சுருக்கோம் அஸ்தின்னு சொல்லக்கூடியது எலும்பு உள்ள இருக்கக்கூடிய எலும்பு ரூபமாக அதுக்குள்ள இருக்கக்கூடிய எலும்பு ரூபமாக தூம்ராபாம் அஸ்தி சம்ஸ்தாம் ஸ்ரீணிமபி கமலம் புஸ்தகம் ஞானமுத்ராம் கையில என்னென்னலாம் வச்சுருக்கா ஸ்ரீனி கமலம் புஸ்தகம் ஞானம் ஞானமுத்ரை இவைகள் எல்லாத்தையும் தெரிச்சு கொண்டு விப்ராணாம் பாகுதண்டை சுலசித வரதா பூர்வ சத்யாவிரதாந்தாம் முத்கான்னாசக்தசித்தாம் மதுமத முதிதாம் சாகினீம் பாவயாமஹ. முத்கான்னம் அதனால பைத்தம்பருப்பு கலந்தது பொங்கல்னு நம்ம சொல்றோம் வாஸ்தவத்துல சொல்லக்கூடிய பொங்கல் நம்ம சொல்றோமே பைத்தம்பருப்பு கலந்த அன்னம் முத்கான்னாசக்தசித்தாம் மதுமத முதிதாம் சாகினீம் பாவயாமஹ. மூலாதாரத்துல சாக்கினி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதையால் சூழப்பட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய தேவதைகளுடைய பேர் என்ன அப்படின்னா என்னென்ன பாகுதண்டைகி பஞ்சபக்தாம் திரிநேத்ராம் தூம்ராபாமஸ்தி சம்ஸ்தாம் கமலம் ஸ்ரீணிமபி கமலம் புஸ்தகம் ஞானமுத்ராம் விப்ராணாம் பாகுதண்டைஹி சுலலித வரதா பூர்வ சத்யாவிரதாந்தாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய தேவதைகள் யார் யார் இருக்கா மூலாதாரத்துல வம் வரதாயே நமஹ வம் வரதாயே நமஹ சம் ஸ்ரீயே நமஹ ஷண்டாயே நமஹ சம் சரஸ்வத்யே நமஹ அப்படின்னு இருக்கக்கூடிய வரதா அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. சுலலித வரதா வரதா பூர்வ வரதா அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய சக்திகளால் சூழப்பட்ட 4 தேவதைகளால் சூழப்பட்ட சாக்கினி. இந்த இடத்துல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய தேவதைக்கு பேர் என்ன சாக்கினி சகாரம். இதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய தேவதையினுடைய பேர் என்னன்னா ஆக்ஞா சக்கரத்தில் இருக்கக்கூடியது கடைசி 6ல கடைசியா இருக்கக்கூடியது
சாக்கி. இந்த இடத்துல ஆறாவதா இருக்கக்கூடியது ஹாக்கினி. ஹ ச அப்படின்னு 2 அக்ஷரம் இருக்கு இந்த இடத்துக்குள்ள. சாக்கினி ஹாக்கினி அப்படின்னு இருக்கு. சகாரம் ஹகாரம்னு புரிஞ்சுக்கணும். ஹம்சஹ அப்படின்னு பதம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒண்ணு வந்து ஹகாரம், ஒண்ணு வந்து சகாரம். கீழே இருக்கிறதுக்குள்ள கீழே இருக்கக்கூடியது சகாரம், சக்தி ரூபமாக இருக்கிறதுனால சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ஷரம் சகாரமானது சக்தி அக்ஷரமாக இருக்கிறதுனால சாக்கினி அப்படிங்கிற ரூபமாக மூலாதாரத்துல இருக்கா. மேல இருக்கிறதுக்குள்ள 6 தேவதைகளை மேல இருக்கக்கூடியது சிவம். சிவாட்சரம் என்ன? ஹகாரம். அந்த ஹாக்கினி ரூபமாக இருக்காள். அப்போ கீழே சக்தி ரூபமா குண்டலினியானது சக்தி ரூபமாக சாக்கினின்னு சொல்லக்கூடிய ரூபமாக சகார ரூபமாக மூலாதாரத்திலிருந்து கிளம்பி ஒரு ஆதாரமாக மேல ஏறி வந்து கடைசியில சிவத்தோட சேரும் போது ஹாக்கினியோட சேரும் பொழுதுதான் ஹம்சஹாங்கிற பதமானது வருது. ஆக சாக்கினி ஹாக்கினி அப்படிங்கிறத ஒரு விஷயமா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சங்கேதமா சொன்னேன். இந்த இடத்துல சாக்கினி அப்படிங்கிற தேவதையாக மூலாதாரத்துல இருக்காள் அப்படிங்கறத சொல்லி, இந்த மூலாதாரத்துல இருக்கக்கூடிய சாக்கினி ரூபம்ங்கிறது எங்கேருந்து வந்தது அப்படின்னா சாட்சாத் பரதேவதையே சாக்கினி ரூபமாக மூலாதாரத்துல இந்த வரதாதி பந்தின்யாதி தேவதைகளால் சூழப்பட்டு 5 முகத்தோட அந்த இடத்துல இந்த தூம்ராபாம்னு சொல்லக்கூடிய வர்ணத்தோட இந்த இடத்துல சாட்சாத் பரதேவதையே இருக்காள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக கடைசியா இருக்கக்கூடிய ஆக்ஞா சக்கரத்துல ப்ரூ மத்தியே பிந்து பத்மே தலயுக கலிதே சுக்லவர்ணாம் கராப்ஜைஹி விப்ராணாம் ஞானமுத்ராம் டமரு கமலாம் அட்சமாலாம் கபாலம் ஷட்வக்த்ராதாரமத்யாம் த்ரிநயன லசிதாம் ஹம்சவத்யாதியுக்தாம் ஆரித்ரான்னேகசக்தாம் சகல சுககரீம் ஆகினீம் பாவயாமி. ப்ரூமத்தியே, ப்ரூன்னு சொல்லக்கூடிய 2 புருவங்களுக்கு 2 இருக்கக்கூடிய ப்ரூமத்தியே பிந்து பத்மே. இந்த இடத்துக்கு பேர் என்னன்னா பிந்து பத்மம். பிந்து பத்மே தல யுகல கலிதே. தலங்கள் என்ன? 2 தலங்களோட இருக்கணும். யுகலம்னாலே 2 யுகலம், ட்வின்ஸுக்கெல்லாம் யுகலம்னு சொல்லுவோம். 2 தளத்தோட இருக்கக்கூடிய தல யுகல யுக கலிதே. சுக்லவர்ணாம் வெள்ளவெளியேன்னு இருக்கா. ஏன்? சிவரூபம். சுக்லவர்ணாம் கராப்ஜைஹி கையில என்னென்னலாம் வச்சுட்டு இருக்கார். பிப்ராணாம் ஞான முத்ராம் சிவனா இருக்கிறதுனால டமரு மமலாம் அட்சமாலாம் கபாலம் அட்சமாலம் கபாலம் இத்தியாதி எல்லாத்தையும் கையில வச்சுட்டு இருக்கார். ஷட்வக்த்ராம் 6 கண் 6 முகத்தோட இருக்கு. ஏன் 6 முகம்? 6 முகம்னா இந்த இடத்துல என்ன? இந்த இடத்துல இருக்கக்கூடியது மனஸ், 6வது தத்துவம். இந்த இடத்துல ஆகாசம் வாயு, ஆகாசாத் வாயு, வாயோர் அக்னி அக்னிராப அத்ய பிருத்திவி, பிருத்திவி வரைக்கும் 5 தத்துவங்கள் முடிஞ்சு போச்சு. இவைகள் எல்லாத்துக்கும் அதிஷ்டானமா இருக்கக்கூடிய மனஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. மனசுக்கு இந்த இது தவிர 5 இது எல்லாத்தையும் தவிர 6வதாக மனசாகவும் இருக்கிறதுனால ஷட்வக்த்ராம் 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 ஷட்வக்த்ராதாரமத்யாம் த்ரிநயன லசிதா 3 கண்ணோட ஹம்சவத்யாதியுக்தாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய தேவதைகள் 2 பேரு. ஹம் ஷம், ஹம் அகாரத்துக்கு ஹம் ஹம்சவத்யே நமஹ, ஷம் க்ஷமாவத்யே நமஹ 2 பேரு. அவ 2 பேராக இருக்கிறதுனால ஹம்சவத்யாதியுக்தாம் ஹாரித்ரான்னைக சக்தாம். இந்த இடத்துல அவர் என்ன ரொம்ப அவருடைய பிரீதியான அன்னம் என்ன அப்படின்னா ஹாரித்ரான்னைகம் அப்படின்னா மஞ்சள் கலந்த சாதம். மஞ்சள் கலந்த சாதம் ஹாரித்ரான்னைக சக்தாம் சகல சுககரீம் ஆகினீம் பாவயாமி. இப்படியாக ஆக்ஞா சக்கரத்துல 2 அக்ஷரங்கள் ஆக இருக்கக்கூடிய ஹ அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ஷரங்களாக இந்த இடத்துல ஹம்சவதி இத்தியாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹம்சவதி க்ஷமாவதி அப்படிங்கிறவரால சூழப்பட்ட ஹாக்கினி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதையாக நம்மளுடைய ஆக்ஞா சக்கரத்துல சாட்சாத் பரதேவதையே இருக்காள் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிட்டு கடைசியா அதுக்கு மேல முண்டவ்யோமஸ்தபத்மே. முண்டவ்யோமஸ்தபத்மே நம்மளுடைய பிரம்மரந்திரத்தில் முண்டவ்யோமஸ்தபத்மே தசசதலகே கர்ணிகா சந்திரசம்ஸ்தாம் ரேதோ நிட்டாம் சமஸ்தாயுத கலிதகராம் சர்வதோபக்ரபத்மாம் ஆதிச்சாந்தார்ண சக்திஹி பிரகட பரிவிருதாம் சர்வவர்ணாம் பவானீம்
பிரகட பரி பிரகட இந்த புஸ்தகத்துல போட்டுருக்குது. பிரகட பரிவிருதாம் புஸ்தகத்துல போட்டு சார் போட்ட புஸ்தகம் அப்படியே படிக்கிறேன். பிரகட பரிவிருதாம் சர்வவர்ணாம் பவானீம் சர்வான்னாசக்தசித்தாம் பரசிவ ரசிகாம் யாகினீம் பாவயாமி. முண்டவ்யோ வஸ்தபத்மே இந்த பிரம்மரந்திரத்தில் முண்டவ்யோ வியஸ்த பத்மே, வியஸ்தம்னா மேல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நபோ அப்படின்னு சொல்லக்கூடிய மேல இருக்கக்கூடிய வியஸ்த பத்மே வியஸ்தமாக இருக்கக்கூடியது. தச தல தலகே தச சத தலகே. தசன 10, சதம் அப்படின்னா 100, 10 100. சகசிரம் சகசிரதலம் சகசிரதலம்னு சொல்றதுக்கு சங்கேதமாக தச சத தலகே கர்ணிகாச்சந்திரசம்ஸ்தாம். இந்த இடத்துல சகசிரதலம்ங்கிறது எப்படி வரும் அப்படின்னா இருக்கிறது 50 அக்ஷரம் தானே அப்படின்னா ஒரு அக்ஷரத்துக்கும் 20 தலங்களோட கூடினவள். 20 தலங்கள். அகாரம் அமிர்தாயே நமஹா அப்படின்னு பண்ணோம்னா 20 தலத்துல அகாராதி அமிர்தான்ற ரூபமாக அந்த இடத்துல இருக்கா. ஆம் ஆகர்ஷிணியே நமஹா அப்படின்னா ஆகர்ஷிணி அப்படிங்கிறவள் 20 தலத்துல வியாபிச்சிருக்கா. இப்படியாக 50 வர்ணத்துல இருக்க 50 அக்ஷரங்கள்ல இருக்கக்கூடிய தேவதைகள் 20 தலத்துல இருந்தான்னா அது 1000 ஆகும். அதான் தச சத தலகே கர்ணிகா சந்திரசம்ஸ்தாம். சந்திரனுடைய பிரகாசம் மாதிரி இருக்கா அந்த இடத்துல. ரேதோ நிட்டாம் சமஸ்தாயுத. இவைகள் எல்லாரும் முதல்ல சொன்ன தரலகசக அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ஷரங்கள்ல இருக்கக்கூடிய யோகினிகள் என்னென்னலாம் வச்சுட்டு இருக்காளோ அத்தனை ஆயுதங்களையும் வச்சுட்டு இருக்கா. சமஸ்தாயுத. ஒவ்வொரு தேவதைகளும் 4 ஆயுதம் வச்சிருக்கான்னா இவ பாக்கி இருக்கிற 5 பேரும் சேர்ந்து என்னென்னலாம் ஆயுதம் வச்சிருக்காளோ அத்தனை ஆயுதமும் சேர்ந்து 20 ஆயுதத்தையும் சேர்த்து இந்த இடத்துல வச்சிருக்க சமஷ்டின்னு அர்த்தம். சமஷ்டியாக சமஸ்தாயுத கலிதகராம் சர்வதோவக்ர பத்மாம். சர்வதோவக்ரம் எல்லா பக்கமும் முகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவைகளுக்கெல்லாம் ஒன்னொன்னுக்கு 1 முகம் 2 முகம் 3 முகம் 6 முகம்னு பார்த்தோம். இப்ப இந்த இடத்துல இருக்கிறவளுக்கு நான் சர்வதோ முகம், எல்லா பக்கமும் திக்குதான், எல்லா திக்கே கிடையாது, சர்வதோ முகம். ஆதிக்ஷாந்தார்ண சக்தி. அகாராதி ஷகாராந்தமாக இருக்கக்கூடிய அத்தனை அக்ஷரங்களில் இருக்கக்கூடிய சக்திகளாக ஆதிக்ஷாந்தார்ண சக்தி பிரகட பரிவிருதாம். இவைகளால் சூழப்பட்டவள் சர்வ வர்ணாம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்னொன்னு வர்ணம் சொல்லிட்டு வந்தோம். இந்த இடத்துல என்ன வர்ணம்னா சர்வ வர்ணம், சர்வ வர்ணங்களாகவும் பவானீம். முக்கியமான நாம பவானீம். நம்மளுடைய சம்சார சாகரத்திலேருந்து நம்மளை கரையேற்றக்கூடிய பவானீம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாமாவும் சட்டில் போட்டிருக்கார். பவானீம் பவசாகரத்திலேருந்து நம்மளை கடக்கக்கூடியவள் அப்படிங்கிறதுனால பவானி அப்படின்னு பேரு. பவானீம் சர்வான்னாசக்த சித்தாம். அவளுக்கெல்லாம் என்னமோ ஒன்னொன்னுத்துக்கும் கௌடான்னாசக்த சித்தாம், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அன்னத்தை சொல்லிட்டு இருந்தால் இந்த இடத்துல சமஷ்டி அப்படிங்கிறதுனால சர்வான்னாசக்த சித்தாம். தனித்தனியா வைக்கணும், கலந்து சாப்பிடாது. தனித்தனியா வச்சு எல்லாம் சமட்டியா இருந்தாலும் எல்லாத்தையும் கலந்தோம்னா ஒன்றும் சாப்பிடாம இருக்காது. அந்த இடத்துல எப்படி இருக்கணும்னா நைவேத்தியம் பண்றதா இருந்தா 5த்தையும் சேர்த்து வச்சு நைவேத்தியம் பண்ணணும். சர்வான்னாசக்த சித்தாம் பரசிவ ரசிகாம். பரசிவ ரசிகாம். பர அம்பாளும் சிவ ரசிகாம். சிவனும் சக்தியும் சேர்ந்து ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய பரசிவ ரசிகாம் யாகினீம் பாவயாமி. இப்படியாக சிவசக்திமயோகோ அபேதக. இவைகள் ரெண்டுமே ஒவ்வொன்று தனித்தனி சக்திகளாக இல்லாமல் ஏக சக்தியாக சிவ பரசிவ ரசிகாம் யாகினீம் பாவயாமி. இப்படியாக பல பல தனித்தனியாக இருந்தது எல்லாம் சமஷ்டியாக ஒரே ரூபமாக இந்த இடத்துல பிரம்மரந்திரத்துல சிவனும் சக்தியும் வெவ்வேறாக இல்லாமல் தனித்தனியாக இல்லாமல் ஒரே ரூபமாக பிரம்மரந்திரத்துல ஏகரசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே தன்மயமாக இருக்கக்கூடிய ரூபமாக பிரம்மரந்திரத்துல இருக்காள் அப்படின்றது சொல்லி இந்த ரூபங்கள் எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக சாட்சாத் பரதேவதையே இந்த ரூபங்களாக இருக்காள் அப்படின்னு சொல்லி என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கணேச கிரக நட்சத்திர யோகினி வரைக்கும் பார்த்துட்டோம். இனிமே பார்க்க வேண்டியது என்னன்னா ராசி பீட்டம்னு 2 பார்க்கணும். ராசிக்கும் பீட்டத்துக்கு தனியா ஒண்ணு கொடுக்கல. ராசிக்கான ஸ்லோகத்தை சொல்லி அடுத்த சொல்ல போறார். இதை முடிச்சுட்டதுக்கு அப்புறம் தான் பஞ்சதசி மந்திரத்துக்குள்ள இவைகள் எல்லாம் எப்படி அடங்க போறது அப்படிங்கிறதையும் காமிக்க போறார். இப்ப இந்த இடத்துல பாருங்க, அடுத்த ஸ்லோகத்துக்கு வந்தாச்சு. 34வது ஸ்லோகம்.
பஞ்சபிர்நாககூர்மாத் பஞ்சபிஹி நாககூர்மாத்யைஹி பிராணாபானாதி பஞ்சபிஹி ஜீவாத்ம பரமாத்மாபியாம் ச ஏஷா ராசி ஸ்வரூபிணி ராசி ஸ்வரூபிணி. ராசி அப்படின்னு நம்ம சொல்றோமே, 12 விதமான ராசிகள் இருக்கு. என்னென்ன ராசிகள்னாக்க நமக்கு தெரிஞ்சது இந்த இடத்துல அந்த மேஷ ரிஷப மிதுன கடக சிம்ம கண்ணா கண்ண துளி துலா விஷா அப்படின்னு சொல்லக்கூடிய 12 ராசிகள் சொல்றோமே. மேஷாதி ராசிகள் மீனாந்த ராசிகள் 12 சொல்றோமே. அந்த 12 ராசிகளாகவும் அம்பாள் தான் இருக்கா. அது எந்த ரூபமாக நம்ம சரீரத்துல நம்மளுடைய அண்டம்னு பிண்டம்னு சொல்லக்கூடிய இந்த சரீரத்துக்குள்ள எந்த ரூபங்களாக இருக்கானா பிராண சக்திகளாக இருக்காள். பிராணாபானோ வியானோ தான சமானாக அப்படின்னு 5 விதமான முக்கியமான பிராணங்கள் 5. இவைகளுக்கு உபப்பிராணங்கள்னு இருக்கக்கூடிய நாக கூர்ம கிருக்கர தேவதத்த தனஞ்சயா அப்படின்னு சொல்லக்கூடிய 5 அதனுடைய உபவாயுகள்னு 5. நம்ம பாவனோபரிஷத்தில் தெரிஞ்சவாளுகள்லாம் இந்த விஷயங்கள் நல்லா தெரியும். பிராணாபானோ வியானோ தானசமாக நாக கூர்ம கிருக்கர தேவதத்த தனந்தயா தசவாயவா சர்வசித்தி பிரதாதி பகிர்தசார தேவதா அப்படின்னு பகிர்தசார தேவதத்துல இருக்கக்கூடிய 10 தேவதைகளுக்கு பிராணசக்தின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல சொல்லி இருக்கக்கூடிய நாமாக்கள் அப்படியே இந்த இடத்துல காமிச்சு நாக பஞ்சபிகி நாக கூர்மாத்யைஹி நாக கூர்ம இத்தியாதிகி அப்படின்னு சொல்றதுல இருந்து 5 விதமான உபவாயுகளாக இருக்கக்கூடிய பஞ்சபிர் நாக கூர்மாத்யைஹி நாக கூர்ம கிருகர தேவதத்த ஜனஞ்சயா அப்படின்னு சொல்லக்கூடிய 5 விதமான உபவாயுகள். பிராணாபானாதி பஞ்சபிஹி பிராணன் அபானன் சொல்லக்கூடிய பிராணாபானோ வியானோ தான சமானாக அப்படின்னு சொல்லக்கூடிய 5 விதமான பிரதான வாயுகள். அந்த 5 10 இதுக்கு மேல ஜீவாத்ம பரமாத்மாபியாம் ஜீவாத்மா 1 பரமாத்மா 1 இப்படின்னு 2ஆக பிரிச்சு ஜீவாத்ம பரமாத்மாபியாம் ச ஏஷா ராசி ஸ்வரூபிணி. வெளியில இருக்கக்கூடிய ராசிகள் மேஷ ரிஷப மிதுன கடகான்னு சொல்லக்கூடிய ராசிகள் வெளியில இருக்க அண்டத்துல அந்த அண்ட ரூபமாக இருக்கக்கூடிய ராசிகளானது நம்ம சரீரத்துல எங்க இருக்குன்னு ஞாசம் பண்ணும்போது பாக்குறோம். அந்த ஞாசங்கள் பண்ணக்கூடிய ரூபம் என்னவா இருக்கு அப்படின்னா பஞ்ச பிராணங்கள் பிரதான பஞ்ச பிராணங்கள் அதற்கு உப பிராணங்களாக இருக்கக்கூடிய நாககூர்ம கேட்கிற தேவதத்த தனஞ்சயா இதுக்கு மேல ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 இவைகள் எல்லாம் சேர்ந்து மொத்தம் 12 ஆச்சு. இந்த 12 ராசி ரூபங்களாக நம்மளுடைய சரீரத்துக்குள்ள அம்பாள் இந்த ரூபங்களாக ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதைகளாக நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கா. ஆக இப்படியாக அண்டத்திலையும் வெளியில இருக்கக்கூடிய அண்டத்திலும் ராசி ரூபமாகவும் பிண்டத்துக்குள்ளையும் அந்த ரூபமாக சாட்சாத் பரதேவதையே வெளியில இருக்கக்கூடிய அந்த 12 ராசிகளாகவும் உள்ள இருக்கக்கூடிய இந்த பஞ்ச பிராணன் பஞ்ச உபப்பிராணன் ஜீவாத்மா பரமாத்மா சொல்லக்கூடிய அத்தனையாகவும் யார் இருக்கா அப்படின்னா சாட்சாத் பரதேவதையே இருக்காள். அப்படின்னு தியானம் பண்றதுதான் இந்த ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஞாசத்துல நம்ம பண்ணக்கூடியது. இதுக்கு மேல இதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய பீட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த கணபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ஷரத்துல நம்ம எப்படி அகாராதி சகாராந்த 51 அக்ஷரங்களை எப்படி சேர்த்தோமோ அதை மாதிரி பார்த்துக்க தேவை, அது மாதிரி பார்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லி அதை மட்டும் விட்டாருன்னா என்ன அர்த்தம்? அது தனியா பிரத்தக்கா சொல்லல. அதுக்கு மேல அது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றான்னா இந்த பீட்டரூபிணி அப்படிங்கிறத தனியா நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கணேசாதி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல அந்த 51 அக்ஷரங்கள் எப்படி ரூபமாக இருக்கோ அதே மாதிரி அதே தான் ஞாசத்திலையும் பண்றோம். அகாராதி சகாராந்தம் மாத்திருக்காட்சர ஞாசங்கள் நம்ம எப்படி பண்றோமோ அதே ரூபம் பண்றோம் இல்லையா? அதே மாதிரி 51 சக்தி பீடங்களாக அகாராதி சகாராந்தமாக இருக்கக்கூடிய 51 சக்தி ரூபங்களாக நம்ம சரீரத்துக்குள்ளேயும் பீட்ட ரூபமாகவும் அவளே அம்பாளே இருக்காள். தனியா எங்கேயும் போய் தனியா வெளியில போய் இந்த சக்தி பீடத்துக்கு போனோம் அந்த சக்தி பீடத்துக்கு போனோம்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. போகணும்னா போகலாம், தப்பு இல்லை. போனா தோஷம் இல்லை. போனா வெளியில போய் பார்க்கறது. வெளியில பார்க்கணும்னு ஆசைப்படையோ அங்க போய் பார்க்கணும், உள்ளேயே பார்க்கணும், இருக்கிற இடத்துலயே பார்க்கணுன்றவா ஞாபகம் பண்ணி நம்ம சரீரத்துக்குள்ளேயே பார்க்கலாம் அப்படிங்கறதான் இந்த இடத்துல சங்கேதமாக சொல்றோம். ஆக இப்படியாக கணேச கிரக நட்சத்திர யோகினி ராசி பீட்டாதி ரூபங்களாக சாட்சாத் பரதேவதையே அண்டத்திலும் பிண்டத்திலும் வியாபிச்சு இருக்காள் அப்படிங்கிறத மேலோட
கௌளிகார்த்தத்துல மேலோட சொன்னார். இப்ப இதுக்கு மேல இருக்கக்கூடிய வித்யில பஞ்சதசின்னு சொல்லக்கூடிய 15 அக்ஷரத்தோட இருக்கக்கூடிய பிரம்ம வித்யை இருக்கு. இந்த 15 அக்ஷரத்துக்குள்ள இந்த அக்ஷரங்களை சேர்த்து எப்படி காமிக்க போறார் அப்படின்னா, இதுல என்னென்ன அக்ஷரங்களை வச்சுட்டு தான் இந்த மந்திரங்கள் பண்றோம். அம்மமிருதாயி நமஹ ஆகர்ஷண்யேனுவான்னு சொன்னோம் அப்படின்னா அகாராதி சகாராந்தான்கள் இருக்கு, 50 இருக்கு. அதுல 51 எடுத்துட்டாலும் கணபதி பீட்டங்கள்ல இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த அக்ஷரமயமாக இருக்கக்கூடிய பரதேவதை எப்படி பஞ்சதசி மந்திரத்துக்குள்ள எப்படி வியாபிச்சு இருக்காள் அப்படிங்கிறத சொல்லணும். ஏன்னா இதுல என்னன்னா மந்திரம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம 5 விதமான ஐக்கியான சந்தானம் பார்த்தோம். 5 விதமான ஐக்கியானத்துல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, சாட்சாத் பரதேவதை வித்யை, பஞ்சதசி வித்யைக்குள்ள அந்த தேவதை எப்படி இருக்கான்றதையும் பார்க்கணும். அப்ப வெளியில இருக்கக்கூடிய அண்டத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த ஸ்ரீ வித்யைன்னு சொல்லக்கூடிய பஞ்சதசி மந்திரத்துக்குள்ள எப்படி இருக்கான்னு காமிக்கணுமே. அது எப்படிங்கிறத இந்த இடத்துல அதை நிரூபணம் பண்றார். எப்படி நிரூபணம் பண்றார்? அகதாதி ஷோடசாட்சரான் ஆத்மக கார்த்திக காம வாக்பவைஹி கடிதாச்ச பராதி வாக்கணேதி வித்யாபி கணேச ரூபிணி அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தினால கணேச ரூபிணி வித்யாதி கணேச ரூபிணி அகதாதி ஷோடசாட்சர அகத அப்படின்னு பிரிச்சு காமிக்கிறார். அகத அப்படிங்கிறதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, முதல் அக்ஷரம் என்ன? ஆலேருந்து எத்தனை அக்ஷரம்? 16 அக்ஷரம் இருக்கு. அகாரத்துல இருந்து அகா வரைக்கும் இருக்கக்கூடிய 16ம் 1 ஒரு அக்க ஆன் முடிஞ்சிடுது. அதுக்கு அடுத்த அக்ஷரம் ககாரம் இருக்கிறதுனால காலேந்து ஆரம்பிச்சு 16 அக்ஷரம். கங்கம் கங்கங்கம் செஞ்சம் செஞ்சம் டன் 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 டன்னம் தம் அப்படின்னு இருக்கக்கூடிய முதல் தகாரம் வரைக்கும் 16 அக்ஷரம். இப்படி ஷோடசாட்சராத்மக அப்படின்னு பதம் கொடுத்திருக்கிறதுனால அகதாதி ஷோடசாட்சராத்மக அப்படின்னு கொடுத்திருக்கிறதுனால அ அப்படின்னு ஆரம்பிச்சு 16 அக்ஷரங்களாகவும், த அப்படின்னு இருக்கக்கூடிய அக்ஷரத்துல இருந்து ஆரம்பிச்சு 16 அக்ஷரங்களாகவும், 2வது தகாரத்துல இருந்து ஆரம்பிச்சு த அப்படிங்கிற அக்ஷரத்துல இருந்து ஆரம்பிச்சு சகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய 16 அக்ஷரங்கள். இப்படியாக 16 16 16 அப்படின்னு இருக்கக்கூடிய 16 அக்ஷரங்களாக அகதாதி ஷோடசாட்சராத்மக கார்த்தியக காம வாக்பவைஹி காம வாக்பவைஹி கார்த்திக சக்தியாகவும் காமராஜ கூட்டங்களாகவும் வாக்பவ கூட்டங்களாகவும் அம்பாளே இருக்காள். அகதாதி அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்ரீபாத்திரத்துல நம்ம பூஜா பண்றக்கூடிய காலத்துல ஸ்ரீபாத்திரத்துல நம்ம எழுதக்கூடிய அக்ஷரங்கள் எப்படி எழுதணும்? அ அப்படின்னு ஆரம்பிச்சு அல இருந்து அஹ வரைக்கும் இந்த தட்சரேகையில எழுதணும். 2வதா தக்காரத்துல இருந்து ஆரம்பிச்சு முதல் தக்காரம் வரைக்கும் 16 அக்ஷரங்களை இந்த மேல இருக்கக்கூடிய ஊர்த ரேகத்துல எழுதுறோம். வாமரேகையில 2வது தக்காரத்துல இருந்து ஆரம்பிச்சு சகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய 16 அக்ஷரங்களை வாமரேகையில எழுதுறோம். இப்படி எழுதக்கூடிய அ க த அப்படின்னு எழுதுறோம். கடைசியில் அது முடிச்சுட்டு எப்படி எழுதுறோம் அப்படின்னா, பஞ்சதசி மந்திரத்தை உள்ள எழுதும் போது எப்படி எழுதுறோம்னா, முதல் கூட்டத்தை கடைசியா எழுதின 2வது தகாரத்துல இருந்து ஆரம்பிச்சு சகாரம் வரைக்கும் எழுதின இடத்துல முதல் கூட்டத்தை எழுதுறோம். 2வது கூட்டத்தை மேல இருக்கக்கூடிய ஆலேந்து ஆரம்பிச்சு தகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய இடம் இருக்கு, அந்த ரேகையில 2வது கூட்டமா இருக்கக்கூடிய காமராஜ கூட்டத்தை எழுதுறோம். 3வது கூட்டமா இருக்கக்கூடிய சக்தி கூட்டத்தை ஆலேந்து அஹ வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்வராட்சரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எழுதுறோம். அதே ஆர்டர் தான் இந்த இடத்துல. அதுல அப்படி என்ன சொல்றார்? கடிதாச்ச பராதி வாக்கணைருதி வித்யாபிஹே கணேச ரூபிணி. இப்படியாக ஆலேந்து அஹா வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 16 கணேசாதி, ஆலேந்து அஹா வரைக்கும் இருக்கக்கூடிய 16 ஞாசங்கள் நம்ம பண்ணக்கூடிய இடம் இருக்கு. அவைகள் எல்லாம் எங்க சேர்ந்திருக்கு அப்படின்னா, பீட்டத்திலையும் சரி கணேசத்திலையும் சரி ஆதியும் அந்தமுமாக இருக்கக்கூடிய கணேசம் பீட்டம் இவைகள் 2த்துலயுமே இதுல ஆலேந்து அஹா வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தேவதைகள் 3வது கூட்டமாக இருக்கக்கூடிய சக்தி கூட்டத்தோட சேர்ந்துடுது. அவைகளுடைய பிரதிநிதி, அவைகளை குறிக்கக்கூடியது சக்தி கூட்டமாக இருக்கக்கூடிய
மூணாவது கூட்டமானது ஆலேந்து ஆ வரைக்கும் இருக்கக்கூடியவைகள் எல்லாம் சக்தி கூட்டத்தை சங்கேதமாக சொல்றது. ரெண்டாவதா இருக்கக்கூடிய காலேந்து ஆரம்பிச்சு முதல் தகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய 16 அக்ஷரங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் பகிமாக என்னென்னலாம் இருக்கோ, அந்த கணேசம் பீட்டங்கள்லாம் என்னென்னலாம் இருக்கோ அவைகள்லாம் என்னவா இருக்கு அப்படின்னா இரண்டாவது கூட்டமாக இருக்கக்கூடிய காமராஜ கூட்ட ரூபமாக இவைகள் இருக்கு. மூணாவதா இருக்கக்கூடிய ஏலேந்து இரண்டாவது தகாரத்திலேருந்து ஆரம்பிச்சு சகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய பீட்டங்களும் கணேசங்களும் மற்ற ஞாசங்கள்ல வரக்கூடிய அந்தந்த அக்ஷரங்களோட இருக்கக்கூடிய தேவதைகளும் அவைகளெல்லாம் என்னவா இருக்கா அப்படின்னா முதல் கூட்டமாக இருக்கக்கூடிய வாக்பவ கூட்ட ரூபமாக அந்த இடத்துல இருக்காள் அப்படிங்கிறதுதான் கட்டி. அகதாதி ஷோடசாட்சராத்மக தார்த்தீய காமராஜ காம வாக்பவைஹி கட்டிதாச்ச பராதி வாக்பவை பராதி வாக்கணீரிதி வித்யா வித்யாபி கணேச ரூபிணி. இப்படியாக இப்ப இதுல சொல்லி இருக்கிறதுல இப்படி சொல்லி இருக்கிறதுல சகாரம் வரைக்கும் தான் வந்திருக்கு. விட்டு போச்சு. இந்த ஹாலாட்சாவை அகாரத்தை மட்டும் எடுத்துட்டு லகாரமும் சகாரமும் அதனுடைய சமஷ்டி ரூபமாக ஹகாரம் அப்படிங்கிறத சொல்லி ஒரே அக்ஷரமாக இந்த ஹாலாட்ச அப்படின்னு சொல்லக்கூடிய மூணுமே ஹகாரம்னு ஒரே ஒரு சுரூபத்தை காமிச்சு சமஷ்டியாக ஹாலாட்ச அப்படின்னு சொல்லக்கூடிய மூணுமே உள்ள எப்படி எழுதுறோம்? ஹகாரம் லகாரம் சகாரம்னு எழுதுறோமோ. இந்த வாம தட்ச வாம அப்படின்னு எழுதுறோம். ஹகாரத்தை ஸ்வாக்கிரத்திலும் லகாரத்தையும் சகாரத்தையும் அதுக்குள்ள எழுதுற அதே ரீதியில அந்தந்த கூட்டங்களோட இத சேர்த்துருங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டார். வித்யில அடுத்த ஸ்லோகத்துல இதை பத்தி மேல சொல்லிட்டு போகிறார். பிந்து திரய நாதத்ரயாந்த கூட்டத்ரய கிரக கிரக கிரகமித்யாக முதல்ல கணேசருக்கும் பீட்டத்துக்கும் சொல்லிவிட்டார். இப்படியாக காலாட்சா வரைக்கும் இருக்கக்கூடிய 51 அக்ஷரங்களும் இப்படியாக இந்த பஞ்சதசி மந்திரத்துக்குள்ள சங்கேதமாக முடிச்சுட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு மேல கிரகங்கள் அப்படிங்கிறதான விஷயங்கள் இந்த கிரகங்களா இருக்கக்கூடிய 9 கிரகங்கள் இருக்க இந்த 9 கிரகங்கள் இந்த பஞ்சதசி மந்திரத்துக்குள்ள எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத அடுத்த அவகாசத்துல பிந்து திரய நாத அப்படின்னு ஹ்ரீம்காரத்துல இருக்கக்கூடிய இக்கு இரு இ அப்படின்னு இருக்கக்கூடிய 3 அக்ஷரங்களை சொல்லி இவைகளே இந்த 3 பிரிஞ்சு 9ஆக ஆகிய கிரகங்களாக பிரிகிறது அப்படிங்கிறத காமிக்க போற. இது அடுத்த அவகாசத்துல மேல உள்ளதுல நம்ம பார்த்துருக்கிறது என்ன அப்படின்னா வித்யைக்குள்ள கணேசருக்கும் பீட்டத்துக்கு மட்டும் சமயப்படுத்தி நம்ம மந்திரத்துக்குள்ள எந்தெந்த இடத்துல எந்தெந்த அக்ஷரங்களானது எந்தெந்த தேவத ரூபமாக அங்க இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதுக்கு மேல இருக்கக்கூடிய கிரகம் கணேச முடிஞ்சிடுத்து. கிரக நட்சத்திர யோகினி ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய 4த்துக்கும் மந்திரத்துக்குள்ள எப்படி சங்கேதம் அப்படிங்கறத அடுத்த அவகாசத்துல மேல பார்த்துட்டு மேல உள்ளதை பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனத்து சகவீர்ஜும் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.